ஸோ யூஸ்வலி எப்படி வருவாங்கன்னா, மேம் எனக்கு வந்து டேம்ஃபோன்ஸ் வச்சா எங்களுக்கு வந்து அது கரெக்டாக வைக்க முடிய மாட்டேங்குது, விழுந்துடுது. இதே சைஸ் தான் நான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ சடனாக என்னன்னு தெரியல விழுந்துடுது. என்னோட பார்ட்ஸ் எல்லாமே நானே வந்து கர்ப்பப்பையிலேருந்து ஏதோ ஒரு பல்ஜ் எல்லாமே நானே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னோட அனாட்டமி நானே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் முன்னாடி நான் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. மேடம் எனக்கு வெஜைனா ரொம்பவே திடீர்னு ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினல் லாக்ஸிட்டியில் இப்போது ஒரு காமனாக என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ யூஸ்வலி எப்படி வருவாங்கன்னா, மேம் எனக்கு வந்து டேம்ஃபோன்ஸ் வச்சா எங்களுக்கு வந்து அது கரெக்டாக வைக்க முடிய மாட்டேங்குது, விழுந்துடுது. இதே சைஸ் தான் நான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ சடனாக என்னன்னு தெரியல விழுந்துடுது அப்படி சொல்லி வருவாங்க. 2வது, மேம் என்னன்னு தெரியல எனக்கு வந்து என்னோடய பார்ட்ஸ் எல்லாமே நானே வந்து கர்ப்பப்பையிலேருந்து ஏதோ ஒரு பல்ஜ் எல்லாமே நானே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னோடய அனாட்டமி நானே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் முன்னாடி நான் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. டேம்ஃபோன்ஸ் வச்சாலும் நிற்க மாட்டேங்குது, மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் வச்சாலும் நிற்க மாட்டேங்குது, ஏதாவது ப்ராப்ளமா அப்படி சொல்லி வருவாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெஜினல் ஓப்பனிங் வந்து சைஸ் வந்து வைடனாக இருக்கிறதுனால, இல்லை உங்களுக்கு கர்ப்பப்பை வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக்கனாக இருக்கிறதுனால கர்ப்பப்பை ஒன்று இறங்கி வரதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். மெயினாக சிஸ்டோசிலுங்கிறது சிறுநீர் பாதை வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் இறங்கி வரதுனால அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது கூடவே அசோசியேட்டடாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேம் அடிக்கடி நான் யூரின் வந்து இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக முன்னாடிலாம் நான் போனது கிடையாது, இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் போயிட்டுருக்கேன். யூரின் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சென்ஸ் ஆஃப் இன்னும் யூரின் போகாத மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வெஜினல் லாக்ஸிட்டி கூட சேர்ந்து பெல்விக் ஃப்ளோர் டிஸ்ஃபங்க்ஷனும் இருக்கும். ஸோ இது யூஸ்வலி நம்மளுக்கு வெஜினல் ப்ரெஷரும் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த வெஜினல் ப்ரெஷர் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பெரினியோமீட்டர் அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இல்லாட்டி டிஜிட்டலாக நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இதில் உங்களோட ப்ரெஷர் எப்படி இருக்குது, உங்களோட வெஜினல் லாக்ஸிட்டியோட சிவியாரிட்டி எவ்வளோ, டிகிரி எவ்வளோ, ப்ரொலாப்ஸ் என்ன மாதிரியான ப்ரொலாப்ஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம லேசரில் பண்ண முடியுமா இல்லை சர்ஜரியில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களோட அனாட்டமி வந்து திடீர்னு வந்து உங்களுக்கே ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி முன்னாடி இருந்ததில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை ரொம்பவே மேடம் எனக்கு வெஜைனா ரொம்பவே திடீர்னு ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை இந்த டேம்போன்ஸ்லாம் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு இருந்தது இப்போ வைக்க முடியலன்னு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நீங்கள் டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா தயவுசெய்து தள்ளி போடாதீங்க. இது என்ன மாதிரியான ப்ராப்ளம், இது எதனால் வந்தது அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணுங்கள். ஏன்னா பெல்விக் ஃப்ளோர் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம எவ்வளோ ஏர்லியராக பார்க்குறோமோ, வெஜினல் லாக்ஸிட்டிங்கிறது எவ்வளோ ஏர்லியராக பார்க்குறோமோ, ப்ரொலாப்ஸுங்கிறது எவ்வளோ ஏர்லியராக பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நான் சர்ஜிக்கலில் நிறையவே இருக்குது. பட் சிவியாரிட்டி ஜாஸ்தியாக ஆக நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் நம்ம வந்து சர்ஜிக்கல் சைடு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அனாட்டமி, உங்களுடைய வெஜனா எப்படி இருக்குது, உங்களோட வெஜனல் ஓப்பனிங் எப்படி இருக்குது, உங்களோட லேபியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வெஜினல் லாக்ஸிட்டி பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.